ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த திருச்சி மத்திய மண்டல வருடாந்திர மிஷன் கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிற அன்பார்ந்த மண்டல ஊழியர்கள், திருச்சபை மக்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். மாத்திரமல்ல, எங்களுடைய வடமேற்கு மிஷன் லாகாவின் சார்பாகவும் மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் இருக்கிற இவஞ்சல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு இந்த அழைப்பை கொடுத்த மண்டல தலைமை போதகர் மற்றும் மண்டல மிஷன் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டர் மற்றும் மண்டல தலைமைத்துவத்தில் இருக்கிற ஊழியர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். மிஷன் பணியில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வது நமக்கு பாக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கும். அது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்று எப்போதும் நினைக்க வேண்டும். கடந்த காலங்களிலே மிஷன் ஊழியம் என்று சொல்லும் பொழுது எல்லா மிஷன் ஏஜென்சிஸும் அவர்கள் புவியியல் சார்ந்த நிலைமையிலே மிஷனரி ஊழியங்களை செய்தார்கள். அதாவது ஜியோகிராஃபிக்கல் அப்ரோச், புவியியல் சார்ந்த அணுகுமுறை என்று சொன்னால், ஐரோப்பாவிலிருந்து ஆசியா கண்டத்திற்கு அனுப்பினார்கள், அமெரிக்க கண்டத்திலிருந்து ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு, ஆசியா கண்டத்திற்கு இப்படியாக மிஷனரிகள் வந்தார்கள். ஆனால் கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு உள்ளாக இந்த ஆண்டவர் கொடுத்ததான இந்த கிரேட் கமிஷன் என்று சொல்லுகிற அந்த பிரதான கட்டளை, அந்த பிரதான கட்டளையின்படி சகல ஜாதிகளையும் என்கிற வார்த்தை மூல பாஷையில் எத்தனை என்று இருக்கும், பாண்டாட்டா எத்தனை, அதன் அர்த்தம் மக்கள் இனங்கள். ஸோ தே ஷிஃப்டட் தி அப்ரோச் ஃப்ரம் ஜியோகிராஃபிக்கல் அப்ரோச் டு பீப்புள் குரூப் அப்ரோச். மக்கள் இனங்களை சந்திக்கும்படியான அப்ரோச்சில் தான், அந்த அணுகுமுறையிலே தான் இன்றைய நாட்களில் மிஷன் ஏஜென்சிஸ் எல்லாம் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஸ்தாபனத்திலும் அதற்கேற்ற விதத்திலே நாம் காலடி எடுத்து வைக்க ஆரம்பித்திருக்கிறோம் அருமையானவர்களே. ஆனால் இப்போ சமீப நாட்களில் இருக்கிற ஸ்லோகன் என்ன தெரியுமா? எல்லா இடத்துலையும் மக்கள் இனங்கள் இருக்கிறாங்க. வட இந்தியாவில் மக்கள் இனங்கள் இருக்கிறாங்க, சந்திக்கப்படாத மக்கள் இனங்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வட இந்தியாவை பார்க்கலும் தென்னிந்தியாவிலே தான் அதிக அளவில் மக்கள் இனங்கள் இருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. இப்போ என்ன ஸ்லோகன் சொல்றாங்க? ஈச் ஒன், அதாவது those who have Jesus Christ, யாரெல்லாம் இயேசுநாதரை ஏற்றிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு மிஷனரி. யாரெல்லாம் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க எல்லாம் மிஷனரி தளம். ஆகவே பாஸ்டர் ஜெரி டேனியல் அவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க இல்லையா, நீங்க இருக்கிற இடத்துல என்ன செய்யுங்க? ஊழியம் செய்ய வேண்டும். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தான் மிஷனரி. உங்களை சுற்றில் இருக்கிற ஜனங்கள், ஸ்தோத்திரம், உங்களை சுற்றில் இருக்கிறவர்கள் இயேசுவை அறியாதவர்களா இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் தான் ஒரு மிஷனரி. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நீங்க ஒரு மிஷனரின்னு சொல்லுங்க. எங்கேயோ போக முடியலையே, அங்க போக முடியலையே, இங்க போக முடியலையேன்னு நீங்க யோசிக்க வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் தான் ஒரு மிஷனரி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாரி அபவுட் இட், இந்த ஃபோக்கஸ் லைட் மாற்ற. ஓகே, தேங்க்யூ. இப்போ எல்லாரையும் பார்க்க முடியுது எனக்கு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, எத்தனை பேர் இந்த ஆண்டவருடைய செய்தியை கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை நீ ஒருவேளை நான் கடந்த நாட்களிலே எழுதியிருக்கிறேன், பரிபூரண ஜீவனிலே படித்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு செய்தியை நான் போகிற சில மிஷன் கன்வென்ஷன்களிலே பேசும்படிக்கு ஆண்டவர் ஒரு பாரத்தை தந்திருக்கிறதுனாலே இந்த செய்தி, இந்த நாளிற்கான செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம், போஸ்டனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் பின்பகுதியை எடுத்தவர்கள் யாராகிலும் சத்தமாய் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். யோவான் 20:21. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். போதும். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின் மூலம் இந்த நாளில் எங்களோடு கூட பேசும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு எங்களுக்கு காண்பித்ததான
அந்த மாதிரியை நாங்கள் பின்பற்றி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். மிஷன் ஊழியமும் இயேசுவின் முன் மாதிரியும் என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். த கிரேட் கமிஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே, பிரதான கட்டளையை நாம் வேதத்திலே முதல் 4 சுவிசேஷங்களிலும் அப்போஸ்தலர் நடபடிகளிலும் நாம் பார்க்க முடியும். இயேசுவின் பிரதான கட்டளையை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்களிலும், மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும், லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 47ஆம் வசனத்திலும், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான வசனங்கள், நன்கு தெரிந்த வசனங்கள் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுகிறது? வசனம் வரும்போது நீங்கள் பலனடைந்துங்கிறது கிரேக்க மொழியில டுனாமிஸ், யூ வில் ரிசீவ் பவர். ஆங்கிலத்தில் அது எழுதப்பட்டிருக்கும், வல்லமை பெற்று என்ன செய்வீர்களாம்? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். நான் சில மண்டலங்களுக்கு செய்தி கொடுக்க போகும் பொழுது அந்த மண்டலத்தில் இருக்கிற ஊழியர்கள் சொல்லுவார்கள், பாஸ்டர் எங்க செக்ஷனே ட்ரையா இருக்குது, எங்க செக்ஷனே ஒரு மிஷன் ஃபீல்டு மாதிரி தான் இருக்குது, இதுல வேற நீங்க என்ன வந்து மிஷன் ஊழியங்களை பத்தி வட இந்தியாவை பத்தி ப்ரமோட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நான் சொல்லுவேன், இந்த வசனத்தை தான் சுட்டி காண்பித்து நான் சொல்லுவேன், எருசலேமை விட சொல்லவில்லை, எருசலேமை விடக்கூடாது, அதே வேளையில பூமியின் எல்லைகளை மறந்து விடவும் கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்திலையும் ஊழியம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த கட்டளை, தூர இடத்திலே இருக்கிறவர்களை நம் மனதிலே கொண்டு அதற்காக என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறதுக்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் கர்த்தர் ஏற்ற வேளையிலே நம்மை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்து முடிப்பார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1961ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜான் எஃப் கென்னடி தன்னுடைய அமைச்சரவையில் இருந்த மந்திரிகளையும் விண்வெளி ஆராய்ச்சி வல்லுநர்களையும், ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், அவர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு சிறப்பு பணியை கொடுத்தார். மிஷன் பணினாலே, மிஷன் அப்படினாலே ஒரு ஒதுக்கப்பட்ட அல்லது அதாவது அலாட் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு பணி அல்லது விசேஷமான ஒரு பணி என்று நாம் அர்த்தம் கொள்ள முடியும். ஒரு சிறப்பு பணியை he gave them a mission. என்ன மிஷன்? ஜான் எஃப் கென்னடி கொடுத்ததான மிஷன் என்ன மிஷன் கொடுத்திருந்தாரு? இன்னும் 10 வருஷத்துல நாம நிலவுல மனிதனை கால் பதிக்க வைக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அந்த காலகட்டங்களிலே விண்வெளி தொழில்நுட்பத்திலே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் யார் பெரியவன் என்று சொல்லி ஒரு போட்டி நிலவி வந்தது. ரஷ்யா முதலாவது தன்னோட காஸ்மோநாட்ஸ், அதுல முதல்ல ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணது யூரி ககாரின் என்று சொல்லுகிற காஸ்மோநாட் அவர் டிராவல் பண்ணிட்டார். இதை பார்த்த உடனே அமெரிக்காவுக்கு பொறுக்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விண்வெளியிலே தானே சென்றீர்கள், நாங்கள் நிலவுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி அதை ஒரு சவாலாக எடுத்து அதைத்தான் ஜான் எஃப் கென்னடி அந்த வல்லுநர்களிடத்தில் சொன்னார். இன்னும் 10 வருஷத்துக்குள்ளாக நாம் நிலவிலே மனிதனை அனுப்பியாக வேண்டும் என்று சொல்லி 1961 ஆண்டிலே அவர் சொன்னார். நடந்தது என்ன தெரியுமா? 10 ஆண்டுகள் முடிகிறதற்கு முன்பதாகவே 1969ஆம் ஆண்டு அப்பல்லோ 11 என்கிற அமெரிக்க விண்கலம் 3 மனிதர்களை நிலவிற்கு கொண்டு சென்றது. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சரித்திரம் தான் இது. நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் பஸ் ஆல்ட்ரின் அண்ட் மைக்கேல் காலின்ஸ், இந்த 3 பேரும் அங்கே நிலவுக்கு செல்லுகிறார்கள். நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல் முறையாக நிலவிலே காலடி எடுத்து வைத்தது உங்களுக்கு தெரியும். Their mission was accomplished within 10 years. Within 10 years. That was quite impossible when you think about it. நிலவுக்கு மனிதனை கொண்டு அமர்த்துவது என்று சொன்னால் அது நினைத்து பார்க்க முடியாததான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு மிஷன் பணியாக இருந்தது. அதையும் அவர்கள் சாதித்து விட்டார்கள். ஆனால் புத்திக்கு எட்டாத அந்த பணியையும் கூட அவர்களால் நிறைவேற்ற முடிந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஆனால் பரலோக அரசாங்கம் திருச்சபைக்கு ஒரு பணியை ஒப்புவித்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னமும் அந்த பணி முடிவடையவில்லை. ஆகவேதான் பாரத்தோடு கூட இப்படிப்பட்ட
மிஷன் கன்வென்ஷனை நாம் ஏற்பாடு செய்து பேசிக் கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து. இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் அந்த பிரதான கட்டளையை கொடுத்தார். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னார். 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னமும் இந்த பணி முழுமையாக நிறைவு பெறவில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 2272 மக்கள் இனங்களில், நல்லா கவனிங்க, 2272 விதமான மக்கள் இனங்கள் இந்தியாவில் மட்டும் இருக்கிறாங்க. இவர்களில சந்திக்கப்படாத மக்களினங்கள் இன்னும் எவ்வளவு தெரியுமா? 2041 மக்களினங்கள் இன்னமும் சுவிசேஷத்தை கேட்கவில்லை, சுவிசேஷத்தினால் சந்திக்கப்படவில்லை. ஏறக்குறைய 90% மக்களினங்கள் இன்னும் சந்திக்கப்படாத நிலையில இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னமும் சுவிசேஷம் சென்றடையவில்லை. இந்த பாரத்தை திருச்சபைக்கு மறுபடியும் வலியுறுத்தும்படியாகத்தான் இந்த மாலை வேளையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் மிஷனுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. ஜெபத்தை விடவே கூடாது. ஸ்தோத்திரம். நல்ல அருமையான ஒரு ஸ்கிட்டு காண்பித்து நம்ம சேலஞ்சு பண்ணாங்க பாருங்க. சீகன் பால்கை எப்போ நினைச்சாலும் என் கண்ணில் கண்ணீர் வரும். இன்னைக்கு அந்த மனுஷன் செஞ்சதான தியாகம் நம்ம கையில் தூக்கிட்டு இருக்கிறோம். இது நம்ம தூக்கி கொண்டு போகிறது. அல்லேலூயா. அந்த வேத புத்தகம் ஆண்டவர் ஸ்தோத்திரம். அருமையான நல்ல கோரியோகிராஃபிலாம் பண்ணாங்க. நமக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் அது கொண்டு வருகிறது அல்லவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மிஷன் ஊழியத்தை குறித்த சில பொதுவான தகவல்களை சொல்லிவிட்டு இயேசு என்ன முன்மாதிரியை காண்பித்தார் என்று நான் சுருக்கமாக வேகமாக கூறி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1:8 மிஷன் ஊழியத்தை குறித்த பொதுவான சில அப்போஸ்தலர் 1:8 நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா? அந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அதன் அடிப்படையிலே மிஷன் ஊழியம் என்பது சுருக்கமாக சொன்னால் கர்த்தராகிய இயேசுவை அறிந்திராத பகுதிகளுக்கு சென்று இயேசுவை அறிந்திராத மக்களுக்கு அவரை அறிவிக்க அவரால் அனுப்பப்பட்டு நிறைவேற்றப்படுகிற ஊழியம்தான் மிஷன் ஊழியம். இது சவால் நிறைந்த ஒன்று, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த ஊழியத்திலே, இந்த மிஷன் ஊழியத்திலே கர்த்தருடைய பலத்த கரத்தை பார்க்கிற வாய்ப்பு ஏராளம் உண்டு. கர்த்தருடைய பலத்த கரத்தை பார்க்கிற வாய்ப்பு ஏராளம் உண்டு. அது மாத்திரம் அல்ல, இட் ஹாஸ் a cross cultural dimension. மாற்று கலாச்சார பரிமாணம் ஒன்று அங்கே உண்டு. மிஷன் ஊழியங்களிலே நீங்களும் நானும் நம்மை எப்படியெல்லாம் உட்படுத்திக் கொள்ள முடியும்? 3 விஷயங்களை சொல்லுகிறேன். 3 பீஸ். பாஸ்டர் ஜெரி டேனியல் உங்க பிரஸ்பீட்டர், அவருக்கு இந்த மாதிரி ரைட்டிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாசிப்பேன். இதில் இப்போ எந்த சீலாம் போட்டிருக்கிறாரு, எந்த எஸ்லாம் போட்டிருக்கிறாரு, எந்த பிஎல்லாம் போட்டிருக்கிறாரு. அவர் இடத்துல பேசினா நான் அது மாதிரி பேசணும்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். நம்பர் 1 பிரேயர். மிஷன் ஊழியங்களில் நம்ம எப்படியெல்லாம் ஈடுபடுத்த முடியும்? முதலாவது ஜெபம், பிரேயர். ஃபர்ஸ்ட் பி இஸ் பிரேயர். செகண்ட் பி பார்ட்னர்ஷிப்ஸ். பார்ட்னர்ஷிப்னா கை கொடுப்பது அல்லது பங்களித்தல். அந்த பார்ட்னர்ஷிப்ல தான் நீங்க என்ன பண்றீங்க? அங்கே இருக்கிற செலவுகளுக்காக இங்கே இருந்து நீங்கள் காணிக்கைகளை செலுத்துகிறீர்கள். நாம் செலுத்துகிறோம். we are partnering with them in doing missions. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது பார்ட்டிசிபேஷன், பங்கெடுப்பது. அங்கதான் பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, பாஸ்டர் ஜோசப் சேவியரா, ஆரோக்கிய சேவியர், டக்குன்னு எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு. அவங்க சொன்னாங்களே, போ அல்லது அனுப்பு. தட் இஸ் பார்ட்டிசிபேஷன். ஏதோ ஒரு விதத்திலே நாம் அதிலே பங்கெடுப்பது. 3 பி சொல்லுங்க. பிரேயர், பார்ட்னர்ஷிப்ஸ், பார்ட்டிசிபேஷன். மிஷன் ஊழியத்தில் இந்த 3 விதங்களிலே நீங்கள் நிச்சயமாக உங்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? ஈடுபடுத்திக் கொள்ளலாம். ஒருவேளை உங்களால் எனக்கு வயசாயிடுச்சு, என்னால ரொம்ப அவ்வளவுலாம் போக முடியலன்னா, நீங்க இங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபம் அங்கே மிஷனரிகளை தாங்கும், மிஷனரிகளை பாதுகாக்கும், அவர்களை வல்லமையாக பயன்படுத்தும் என்பதை மறந்து விட வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த மிஷன் ஊழியம் முக்கியமானது? Why this mission is important? Because God is a God of missions. நம்முடைய தேவன் மிஷன் ஊழியத்தின் தேவன். அவர் மிஷன் ஊழியங்களின் ஆண்டவர். Because mission is the heartbeat of God. அதுதான் தேவனுடைய இருதயத்தின் துடிப்பு.
ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு எல்லாம் தெரியும். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று ஏக்கத்தோடு அன்றைக்கு ஆண்டவர் கேட்ட பொழுது ஏசாயா சொன்னார், என்னை இதோ இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே ஆண்டவர் எப்படி நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். இயேசு எப்படி நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார்னா, அவர் தான் மிஷினரி. ஆமாவா இல்லையா? அதுவும் சாதாரண மிஷினரி அல்ல, முதலாவது இந்த உலகத்துல வந்த மாற்று கலாச்சார மிஷினரி. பரலோக கலாச்சாரத்தை விட்டு, பரலோக இடத்தை விட்டு நம்மை எல்லாம் தேடி மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே இறங்கி வந்த முதல் மாற்று கலாச்சார மிஷனரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் கேம் வித் a mission. இப்பவும் பாயிண்ட் 3 பாயிண்ட் நான் பேச போகிறேன், எல்லாம் சீல சொல்ல. ஜீசஸ் கேம் வித் a mission. கேம், அந்த வார்த்தை நீங்கள் வந்தார். எப்படி வந்தார்? ஒரு ஊழியத்தோடு கூட அவர் வந்த சிறப்பான பணியோடு கூட இந்த உலகத்திலே வந்தார். பிதா இயேசுவை ஒரு நோக்கத்தோடு கூட அனுப்பினார் என்பதை அறிந்திருக்கிறோம். Father sent Jesus. இப்பதான் நம்ம வாசித்த வசனத்துக்கு வருகிறேன். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம் அல்லவா? 20ஆம் அதிகாரம் 21 வாசித்தோம் அல்லவா? பிதா என்னை அனுப்பினது போல. அது முதல் பகுதி. நானும் உங்களை அனுப்புகிறேன். அது இரண்டாவது பகுதி. பிதா இயேசுவை எப்படி அனுப்பினார்? எப்படி அனுப்பினார்? எதற்கு அனுப்பினார்? முதலாவது, Father sent Jesus with a purpose. சும்மா போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வர அனுப்பல. பூமியை போய் எப்படி இருக்குன்னு, மனுஷனா பூமியில நடந்தா எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வா மகனேன்னு அனுப்பல. Father sent Jesus with a purpose. ஒரு நோக்கத்தோடு கூட இயேசுவை பிதா உலகத்திற்கு அனுப்பினார். என்ன நோக்கம்? The redemption of mankind. மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியான நோக்கத்தோடு கூட பிதா இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அது மாத்திரமல்ல, Father sent Jesus for the people. For the people. பிதா இயேசுவை ஜனங்களுக்காக அனுப்பினார். அல்லேலூயா. அதைத்தான் இயேசு நம்மை பார்த்து, அவர் சீஷரை பார்த்து சொன்னார். அவருக்கு சீஷர்களா இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்மை பார்த்து சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அவர் தருகிற ரட்சிப்பின் செய்தியை அவர்களுக்கு சொல்லுகிறதற்காக அந்த ஜனங்களை சந்திக்கும்படியாக நம்மை அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கும் திருப்பணியை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பித்து வைத்த இந்த திருப்பணி இன்னும் நிறைவேறவில்லை என்பதை மனதிலே கொண்டு நாம் செயல்படுகிறதற்கு இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருள் புரிவாராக. ஒரு பரிசுத்தவான் இப்படியாக சொன்னார், எந்த ஒரு திருச்சபையும் மிஷன் ஊழியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவில்லை என்றால் அந்த திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ரொம்ப கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. Any church that does not involve itself in mission activity, it is slowly dying. நம்ம திருச்சபை யோசிச்சு பார்க்கணும். நம்ம திருச்சபை மிஷன் ஊழியங்களுக்கு அடுத்த காரியங்களிலே ஈடுபடுத்தி கொள்கிறதா? திருச்சபைனா பில்டிங் கிடையாது. யார் தான்? நாம தான். உங்க ஊழியர், உங்க போதகர் சொல்லும் பொழுது மிஷனரி ஊழியத்துக்காக, இந்த மாநிலத்துக்காக ஜெபியுங்கள், இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், இந்த மிஷனரிகளுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த ஊழியத்தை தாங்குங்கள், இந்த மிஷனரி நம்ம இந்த மாநிலத்தில் சப்போர்ட் பண்ண வேண்டும், அங்க ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு சர்ச் கட்டி கொடுக்க வேண்டும், இதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று உங்கள் போதகர் சொல்லும் பொழுது அதிலே நம்ம ஈடுபடுத்தி கொள்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அப்படி ஒரு திருச்சபை ஈடுபடுத்தி கொண்டால் அந்த திருச்சபை உயிருள்ள திருச்சபையாக தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. அது ஒரு நாளும் செத்து போகாது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எமில் ப்ரூனர் என்கிற ஸ்விஸ் தியாலஜியன் who has written a number of books, அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், the church exists by mission just as fire exists by burning. தான் எரிகின்ற காரணத்தினால்தான் நெருப்பு என்கிற ஒன்று இருப்பது போல
தான் செய்கின்ற மிஷன் பணியினால் தான் ஒரு திருச்சபை திருச்சபையாகவே இருக்கிறது. ஃபயர்னால என்ன செய்யணும்? அது எரியணும். திருச்சபைன்னு பேர் வச்சுட்டா அது மிஷன் ஊழியத்தில் ஈடுபடுகிறதா இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜீசஸ் கேம் வித் a mission. இரண்டாவதாக ஜீசஸ் crossed the boundaries. முதலாவது இயேசு ஒரு மிஷன் பணியோடு வந்தார், came with a mission. Secondly, Jesus crossed the boundaries. இரண்டாவது he crossed. He came, he crossed. எதை கிராஸ் பண்ணார்? எதை? cross the boundaries அல்லது barriers. crossed the barriers போட்டுக்கோங்க. அவர் தடைகளை கடந்தார், தடைகளை கடந்தார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எத்தனையோ வருட ஏறக்குறைய 95ஆம் ஆண்டிலிருந்து வாலிப நாட்களில் கல்லூரியில் நான் படித்த நாட்களில் இருந்து மிஷன் பிரயாணங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். மிஷன் ஊழியத்தில் ஏதோ ஒரு விதத்தில் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு 5 ஆண்டுகள் டெல்லி பட்டணத்தில் மிஷனரியாகவும் இருந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று சொல்ல முடியும், வேறு எந்த ஊழியத்துக்கு தடை இருக்குதோ இல்லையோ, மிஷன் ஊழியத்துக்கு ஏராளமான தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை எல்லாம் தாண்டி சென்று ஊழியத்தை நிறைவேற்றும்படியான ஒரு மாதிரியை இயேசு தன்னுடைய ஊழிய நாட்களிலே தன் வாழ்க்கையில் மூலமாக காண்பித்திருக்கிறார். எங்கு காண்பித்தார்? வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வேத பகுதி தான். அங்கே 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தில் இருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நான் வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். இயேசு அந்த சமாரிய பெண்ணிடத்திலே பேசுகிற அந்த சம்பவம், சமாரிய பெண்ணிடத்திலே அங்கே பேசுகிறார். அந்த சம்பாஷணைகளை குறித்து இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இதன் சரித்திர பின்னணியம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், நிச்சயமாய் தெரிந்திருக்கும். என்ன சரித்திர பின்னணியம்? இயேசு இந்த நற்செய்தியை வழக்கத்திற்கு மாறான ஒரு பின்னணியத்தில் அறிவிக்கிறார். It was very very unusual for a Jewish man to talk to a Gentile woman. வழக்கத்துக்கு மாறான ஒரு பின்னணியத்தில் தான் இயேசு இங்கே அறிவிக்கிறார். அங்கே எதை அறிவிக்கிறார்? நற்செய்தி அறிவிக்கிறார். நற்செய்தி என்ன நற்செய்தி அங்கே கிடைச்சது? இயேசு தான் மேசியா அப்படின்ற, மேசியான என்ன, உலக இரட்சகர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர்தான் என்கிற நற்செய்தி அந்த கிராம மக்களுக்கு கடைசியா கிடைக்குது. அதுதான் நற்செய்தி. வாட் இஸ் காஸ்பல்? சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லுங்க. எங்களுக்கு வகுப்புல கேட்டார், நாங்க வேதாம கல்லூரியில் படிக்கும் பொழுது, அப்போ எங்களுக்கு இருந்த பிரசிடென்ட் டாக்டர் ஐவன் சத்யவர்த்தா கிளாஸ்ல கேட்டார், கேன் எனிஒன் டெல் gospel in its shortest form? சுவிசேஷத்தை எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ யாரும் சொல்ல முடியும்னு கேட்டார். உடனே எல்லாரும் ஒரு சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ்குள்ள சொல்லிடுறோம், அப்படி சொல்லிடுறோம், அப்படி சொல்லிடுறோம். யாரும் ஒழுங்கா சொல்லல. கடைசியில் அவரே போர்டில் எழுதினாரு, ஜீசஸ் கிரைஸ்ட். அவ்வளவுதான். சுவிசேஷம் யாரு தான்? இயேசு தான் சுவிசேஷம். சுவிசேஷம் எஸ். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன், நிருபங்களில் வாசிங்க. பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம் அப்படின்னு அந்த வேர்டு அப்படியே வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த தடை பற்றி நாம் பேசும் பொழுது இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு என்னென்ன தடைகளை தாண்ட வேண்டியது இருந்தது. இந்த சமாரிய பெண்ணை ஆண்டவர் தன் பக்கமாக திருப்பி அந்த பெண் மூலமாக, ஸ்தோத்திரம், அந்த பெண் மூலமாக அந்த கிராமத்தை சந்திக்கிறதற்கு எத்தனை தடைகளை ஆண்டவர் தாண்ட வேண்டி இருந்தது என்று சொல்லி நான் உங்கள் முன்பதாக சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பெண்மணி சமுதாயத்திலே மிகவும் தரக்குறைவாக எண்ணப்பட்ட பெண்மணி. she was not a, நம்மளுடைய கிரைட்டீரியாவில் பார்த்தா she was not the right candidate to do the mission work, இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆளையே இயேசு பயன்படுத்தினார். உங்களை என்னையும் பயன்படுத்த மாட்டாரா? அல்லேலூயா. நம்மகிட்ட ஒரு தகுதியும் கிடையாதுங்க. அவருடைய கிருபையில கர்த்தர் எடுத்திருக்கிறதுனால, அவருடைய தயவினாலே கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறபடினாலே நம்மை பயன்படுத்துகிறதற்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ தடைகளை தாண்டுகிறதற்கு தயாராக இருந்தால் பயன்படுத்துவார். பக்கத்துல பார்த்து கேளுங்க, தடையை தாண்ட ரெடியா? கேளுங்க, சும்மா கேளுங்க. பக்கத்துல சண்டைக்காரங்க இருக்காங்களா? சொந்தக்காரங்களோ சண்டைக்காரங்களோ யாருனாலும் பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜீசஸ் crossed the racial barrier. இனம் சார்ந்த தடையை இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு தாண்டுகிறார். யூதர்கள் சமாரியர்களோடு கூட எந்த உறவும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். சமாரியர்களோடு கூட சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். யூதர்கள் சமாரியர்களை எல்லா விதங்களிலும் தங்களை விட தரக்குறைவாக நினைப்பார்கள், தரக்குறைவாக நடத்துவார்கள். They had many prejudices against the Samaritans. prejudiceனா தவறான அபிப்பிராயங்கள், வெறுப்பு போன்றவை இருந்தது. இயேசு ஒரு யூதனாய் இருந்த போதிலும் அங்கே அவர் சமாரியா நாட்டின் வழியாக அவர் போனார். ஏன்னா பிதாவின் சித்தம் அந்த இடத்துல நிறைவேற வேண்டியது இருந்தது. அதான் சொன்னார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம். அங்க சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி அந்த இடத்துல தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலே அவர் சமாரியா வழியாக போக வேண்டி இருந்தபடியினால் he crossed, அதை தாண்டினார், அந்த தடையை தாண்டினார். இந்த இனவெறி இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகாது இல்லையா? நம்ம பாஷையில் நம்ம ஊர் வார்த்தையில் சொன்னால் தீண்டத்தகாதவர்கள். நீங்கள் பைபிளில் இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் இருந்த பாலஸ்தீனா மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைபிளுக்கு பின்னாடி இருக்கும், ஒருவேளை சில நிறைய பைபிளில் இருக்கும். பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் கலிலேயா இருக்கும், அதுக்கு கீழே சமாரியா இருக்கும், சமாரியாவுக்கும் கீழே தெற்கு பகுதியில் தான் யூதேயா இருக்கும், யூதேயாவில் எருசலேம் இருக்கும், எருசலேம் தேவாலயம் இருக்கும். இப்போ பண்டிகை காலங்களிலே கலிலேயாவில் இருக்கிறதான யூதர்கள் எல்லாம் எங்க வரணும்? எருசலேம் தேவாலயத்துக்கு, யூதேயாவுக்கு வரணும். ஆனா இடையில என்ன ஊர் இருக்கு? சமாரியா இருக்கு. இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சமாரியா வழியா கிராஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா உங்க மேப்ல பார்த்தா ரைட் சைட்ல மேல இருந்து கீழே வரைக்கும் யோர்தான் நதி ஓடும். கலிலேயா பக்கத்துல இருந்து கீழே வரைக்கும் சவக்கடல்ல வந்து உளும் யோர்தான் நதி. இவங்க என்ன பண்ணுவாங்க? கலிலேயாவில இருந்து யோர்தானை கடந்து டிரான்ஸ் ஜோர்டான் சொல்லுவாங்க, அப்படியே கீழே இறங்கி வந்து இங்க கீழே வந்து என்ன பண்ணுவாங்க? யோர்தானை திரும்பி கடந்து அது வழியா வந்து எருசலேமுக்கு வருவாங்க. ஊரை சுத்தி போனாலும் போவேனே ஒழிய உன் வழியா என்ன செய்ய மாட்டேன், உன் ஊருக்குள்ள என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு இன வெறி இருந்தது பாருங்க. ஆனா இயேசு சமாரியர்களை நேசித்தபடினாலே சமாரியாவுக்குள்ள போனார். இன்னைக்கு உலகம் வெறுக்கிற மக்கள் கூட்டமா இருந்தாலும், மற்றவர்களால் ஒதுக்கப்படுகிற கூட்டமா இருந்தாலும், ஆண்டவர் இயேசுவின் அன்பையும் அவர் தருகிற ரட்சிப்பையும் அறிவிக்கிறதற்கு கர்த்தர் என்னை நம்புவாரா, நம்பி அனுப்பட்டும், நான் போக ஆயத்தமா இருக்கிறேன் என்று எத்தனை பேர் இன்றைக்கு நம்மில் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ரிலீஜியஸ் பேரியர், மதம் சார்ந்த தடைகளை இயேசு கடந்து போனார். சமாரியர்களுக்கு எருசலேம் தேவாலயத்தில் சென்று வழிபடுகிறதற்கு வழி இல்லை, அங்க போக முடியாது. அதனாலதான் சமாரிய பெண் சொன்னா, நீங்க அங்க தேவாலயத்தில் வழிபடுறீங்க, நாங்க இங்க மலையிலே வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போதான் இயேசு சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுல இந்த சம்பாஷணையில் என்ன விஷயம் தெரியுது? அவங்களுக்கு ரிலீஜியஸ் பேரியர் ஒன்று இருக்குது, மதம் சார்ந்த தடை ஒன்று இருக்கிறது. சமாரியர்களுக்கு யூதர்களுடைய முழு வேதம் இல்லை. யூதர்களுக்கு நம்மளுடைய ஓல்டு டெஸ்டமெண்ட் வச்சுக்கிடுங்க. சமாரியர்களுக்கு வெறும் டோரா மட்டும்தான், நியாயப்பிரமாண புத்தகம் மட்டும், அந்த பஞ்சாகமும் சொல்றோம் இல்லையா, அது மட்டும்தான் அவங்களுக்கு. அவங்க அந்த ப்ராஃபட்ஸையும் எடுத்துக்கிறதுல நம்ப மாட்டாங்க. மற்ற ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ், இந்த விஸ்டம் லிட்ரேச்சர்லாம் என்ன செய்யறது இல்லை, எடுத்துக்கிறது இல்லை. அதனால இந்த யூதர்களுக்கு என்ன, இவனுக்கு தேவாலயமும் கிடையாது, இவன் ஃபுல் ஜூவும் கிடையாது, அதுலயே தரக்குறைவா பார்க்குறாங்க. வேதமாவது முழுசா இருக்கா? அதுவும் இல்லை. எங்களுக்கு தான் வேதம், முழு வேதம் இருக்கு, உங்களுக்கு அது கூட என்ன இல்லை, கிடையாதுன்னு சொல்லி அவங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு தடை இருந்து கொண்டே இருந்தது. அதையும் இயேசு தாண்டினார். அங்க போய் அந்த தடைக்கு ஒரு செக் வைக்கிறாரு. எருசலேமுக்கு வந்து தான் வழிபடணுன்ற அவசியம் இல்லம்மா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்து இருக்கிறது. இயேசுக்கு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மகிமை செலுத்தி அல்லேலூயா. அடுத்ததாக he crossed the gender barrier. பாலினம் சம்பந்தமான தடையை தாண்டினார். ஏனென்றால் யூதர்கள் பெண்களை தரக்குறைவாக நினைப்பார்கள். ஒவ்வொரு யூதனும் அந்த காலத்துல என்ன சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவானா, ஒரு யூத ஆண் மகனும், ஆண்டவரே
நான் ஒரு புறஜாதியானா பிறக்காததுக்காக நன்றி, ஒரு பெண்ணாக பிறக்காததுக்காக நன்றி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, நாயா பிறக்காததுக்காக நன்றி. நாயை அருவருப்பான்னு நினைப்பாங்க. அது தவறான அபிப்பிராயம் என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அறிந்திருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, இத்தகைய பின்னணியத்தில் இவர் யூத ரபியா இருந்த போதிலும் ஒரு பெண்ணிடத்திலே போய் பேசிக்கொண்டு, அதனாலதான் சீஷர்கள் வந்த உடனே ஆச்சரியப்பட்டார்கள். உணவு வாங்க போனவர்கள் வந்த உடனே அவர் சமாரிய பெண்ணிடத்திலே பேசுகிறதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனாலும் ஒருவனும் அவரிடத்தில் எதையும் கேட்க துணியவில்லை என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. இத்தகைய பின்னணியத்திலே தான் ஆண்டவர் இயேசு இந்த தடைகளை எல்லாம் கடந்து சமாரியர்களை அவர் சந்திக்க போகிறார். 34ஆம் வசனத்திலே, தம்மை குறித்த பிதாவின் சித்தம் இந்த சந்தர்ப்பத்தில் நிறைவேற வேண்டியதாய் இருந்தபடியினாலே, அவரை குறித்த பிதாவின் சித்தம் என்ன? இயேசுவை குறித்த பிதாவின் சித்தம் என்ன? யூதர்கள் அல்லாத புறஜாதிகளும் யூதர்கள் அல்லாதவர்களும் இயேசுவை அறிய வேண்டும், இயேசுவின் மூலமாக ஜீவனுள்ள தேவனாகிய தம்மிடத்திலே வர வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா. அதுதான் பிதாவின் சித்தம். அதற்காக இயேசு என்ன தடை இருந்தாலும் நான் தாண்ட தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சமாரியர்களிடத்திலே போய் ஊழியம் செய்தார். 2 நாள் தங்கி இருக்கிறாரு. அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? 42ஆம் வசனத்தை பாருங்க. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல. 41ல வாசிக்கலாம். 41 என்ன சொல்லுது? அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் சொல்லுங்க, இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து, அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். ஹல்லேலூயா. இதைத்தான் செய்யறதுக்கு மெய்யாகவே இயேசுதான் உலக இரட்சகர் என்பதை அறிந்து விசுவாசிக்கிறோம்னு என்னைக்கு ஜனங்கள் வாயில அந்த அறிக்கை வருகிறதோ உங்களுடைய மிஷன் அக்காம்ப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது போதும், அவன் பரலோகம் போயிடுவான். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக, இதை செய்வதற்காக எந்த தடையவும் நான் தாண்டுகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏராளமான தடைகள் உண்டு மிஷன் ஊழியத்திற்கு. We have cultural barriers. கலாச்சார தடைகள், இனம் சார்ந்த தடைகள் நம்ம கிராமங்களில் இருக்கு தெரியுமா? ஒரு இங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. மதுரையை சுத்தி வாங்க காட்டுறேன். விபிஎஸ்க்கு வேன் அனுப்புனா அந்த பிள்ளைகள் வேன்ல ஏறினா எங்க பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேனை விரட்டி விட்டுருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு இடத்துல சபை நடத்தினா, எனக்கு இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர் கர்மாத்தூர்ன்ற இடத்துல அவர் ஊழியம் செய்கிறாரு. அவர் ஒரு காலனி பகுதியில் போய் ஊழியம் செய்கிறாரு, இன்னொரு இடத்துலையும் ஊழியம் செய்கிறாரு. இங்க இருக்கிற ஆட்கள் அங்க வர மாட்டாங்க, அங்க இருக்கிற ஆட்கள் இங்க வர மாட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? தெரியாதோ? அவங்க எங்க ஆட்கள் இல்ல, நாங்க வேற ஆட்கள், எல்லாம் மனுஷன்தான். இனம் சார்ந்த தடைகளை உடை தெரியும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். அல்ல, இன்னைக்கு இருக்குது இனம் சார்ந்த தடை, இன்னைக்கு இருக்குது ரிலிஜியஸ் பேரியர்ஸ், மதம் சார்ந்த தடைகள் இருக்கா இல்லையா? என்ன மதத்தை பரப்பிட்டு வர்றீங்க? இன்னைக்கு எத்தனை மாநிலங்கள்ல, எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய 13 மாநிலங்கள்ல ஆன்டி கன்வர்ஷன் பில் இருக்குது. அது என்னங்க தடை? ஆன்டி கன்வர்ஷன் பில்லு, அதை நம்ம பாஷையில சொன்னா என்ன தடை? மதம் சார்ந்த தடை, மத மாற்ற தடை சட்டம். நான் சொல்றது விளங்குதோ இல்லையோ? 4 பேர் விளங்குதுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. விளங்கிச்சுன்னா என்ன பேசிட்டு இருக்கேன்னு விளங்குனா, விளங்குகிற அளவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தடைகளை எல்லாம் தாண்டித்தான் ஆக வேண்டும் பிரியமானவர்களே. ancestral barriers, முன்னோர்கள் சம்பந்தமான தடைகள் என்று உண்டு. traditional barriers, பாரம்பரிய தடைகள் எத்தனையோ உண்டு. நாங்க பாரம்பரியமா இப்படிதான் செஞ்சுட்டு வர்றோயா, இதை தாண்டி நாங்க என்ன செய்ய முடியாது, வர முடியாது. எங்க முன்னோர்களா இந்த கோயில்ல போய் தான் நாங்க வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த அம்மனி சொன்ன மாதிரியே இந்த காலத்திலும் சொல்றான் ஆட்கள்.
அதனால என்ன செய்ய முடியாது, எங்க குலதெய்வத்தை விட்டு என்ன செய்ய முடியாது. நாங்க சில கிராமங்களில் போகும்போது அப்படியே ஓப்பனா சொல்லியிருக்கிறாங்க, எங்க குலதெய்வத்தை விட்டு நாங்க என்ன செய்ய முடியாது. அந்த குலதெய்வம் யாருன்னு பார்த்தா அவங்க முப்பாட்டனாருக்கு பாட்டனாருக்கு பாட்டனார் பேரை வச்சு அவரை வழிபட்டு இருப்பாங்க. அந்த பேரியர். ஸ்தோத்திரம். பொலிட்டிக்கல் பேரியர்ஸ், ஆன்டி கன்வர்ஷன் லா, ஒரு சைடு மதம் சார்ந்த தடை, அதே வேளையில் அரசியல் சார்ந்த தடை. மதம் இந்த இந்த அரசாங்கம் தானே அந்த தடையை கொண்டு வருது. இட் இஸ் பொலிட்டிக்கல் ஆல்சோ. லிங்குவிஸ்டிக் பேரியர்ஸ், மொழி சார்ந்த தடைகள் நம்ம பக்கத்துல இருக்குதா இல்லையா. கன்னியாகுமரியில் பேசுகிற தமிழ் வேற, திருநெல்வேலியில் பேசுகிற தமிழ் வேற. நான் மதுரைக்கு ஊழியத்துக்கு வந்த புதுசில் டவுன்ஹால் ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் ஏதோ ஒரு டேப் ரெக்கார்டர் ஏதோ ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு போனேன். 2 நிமிஷம் தான் பேசினேன் அவன்கிட்ட டேப் ரெக்கார்டரை பற்றி. என்னை பார்த்து, சார் உங்களுக்கு திருநெல்வேலியா அப்படின்னா, என்னையா முகத்தில் எழுதி ஒட்டி இருக்குதா அப்படின்னு. சார் உங்கள் பேச்சை பார்த்தாலே தெரியுது சார். பார்த்தீங்களா, ஈரோடில் இருக்கிற தமிழ் வேற, மொழி சார்ந்த தர நமக்கே இருக்கா இல்லையான்னு பாருங்க. கொஞ்சம் சென்னையில் பேசுகிற தமிழ் வேற, திருச்சியில் எப்படி பேசுகிறாங்கன்னு. மதுரை தான் செந்தமிழ்னு சொல்லுவாங்க, திருச்சி தமிழ் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மொழி சார்ந்த தடைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில். டெல்லியில் இருந்துட்டு நான் மதுரைக்கு வந்த புதுசில் கேதம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க எனக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. நீங்க சொல்லுவீங்களா அந்த வார்த்தை பயன்படுத்திருக்கீங்க? கேதனம் என்னன்னு தெரியுமா? டெத் அப்படின்ட்டு, துக்கமா. எங்க சிமெட்ரியில ஒரு ஃபியூனரல் சர்வீஸ், அதுக்காக சாமியாலெல்லாம் போட்டிருந்தேன். போட்டு ஆட்களுக்கு நிற்கிறதுக்காக வசதியா, வெயிலுக்காக நிற்கிறதுக்காக. கொஞ்ச நேரத்தில் அந்த சாமியான போட்ட ஆள்கிட்ட இருந்து ஃபோன் வருது, ஃபாதர் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு. ஏன்டா கல்யாணமா நடத்தி வச்சுட்டு இருக்கோம், ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சாவா? சர்ச் பிரதர் ஒருத்தர் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஒரு பையனை பற்றி, இன்னொரு பையனை பற்றி என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறார். ஒரு வாலிப பையன். பாஸ்டர் அவன் ராத்திரி எனக்கு ஒரு 9 மணிக்கு கூப்பிட்டான் பாஸ்டர், ஃபுல்லாக கரண்ட்ல இருந்தான் பாஸ்டர். எனக்கு புரியல. ஐயா கரண்ட்ல இருந்தானா செத்து போயிடுவாயா, ஆஸ்பத்திரி போனானா, என்ன ஆச்சுது? பாஸ்டர் கரண்ட்ல இருந்தான்னா சொல்றாங்க பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் வாங்க மதுரைக்கு மிஷினரியா. ஸ்தோத்திரம். அங்க வந்து லேலூயா ஸ்தோத்திரம். நிறைய இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் பேரியர்ஸ். ஸ்தோத்திரம். சிலதுகள் சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா கேட்ட பாஸ்டர் அதை ஏதா நம்ம சினிமா பார்க்க, நீ உங்களை தெரியாது, நாங்க பாக்குறது இல்லை, நான் பாக்குறது இல்லை. ஸ்தோத்திரம். அது அந்த படத்துல சொன்னான் பாஸ்டர் அப்படிமாங்க. எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கும் பயமா இருக்கும் சில நேரம். நித்தியாவது ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றான், பாஸ்டர் அந்த மனுஷன் ஒய்ஃபை கழுவி ஊத்திட்டாரு. ஏயா பாத்திரத்தை தான் ஏன் கழுவி ஊத்துவாங்க எங்க ஊர்ல? புரியல அர்த்தம். அங்க போக மாட்டேன் பாஸ்டர். அவன் வைவாங்க பாஸ்டர். என்ன வைவாங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்க எனக்கு 13 வருஷம் ஆச்சு. திருநெல்வேலி தமிழ்ல இதை மாத்தி வர்றதுக்கு. எனக்கு அருமையானவர்களே, இயேசு எல்லா தடையும் தாண்டறதுக்கு தான் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். பாஸ்டர் தாமரை செல்வன் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மிஷன்ஸ் டைரக்டர் நார்த் வெஸ்ட்ல. அவருடைய மகள் அவங்க MSW பண்ணும் பொழுது இந்த நரிக்குறவர்கள் அவங்களுக்கு வேற வேர்டு சொல்றாங்க. அவர்கள் மேலே அவர்களை குறித்ததான ஒரு ரிசர்ச் பண்ணினாங்க. அவர்களுக்கு எப்படி ஆகிலும் ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு பாரத்தை ஆண்டவர் அவர்களுக்குள்ளே கொடுத்தார். ஸோ அந்த மகள் என்ன பண்ணாங்க, பாஸ்டர் வந்து அங்கே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறாரு, ஸோ திருப்பூரில் இருக்கிறாரு, திருப்பத்தூர் இல்லையா, திருப்பத்தூரில் இருக்கிறாரு. அப்போது இந்த நரிக்குறவர்கள் வாழுகிற அந்த இடத்திற்கு அவங்க எல்லாம் தெரியும், சின்ன டென்ட் போட்டு இருப்பாங்க. அங்கே போயிருக்கிறீங்களான்னு தெரியல, அவங்கள பார்த்தா ஊசி பாசி இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். தேன் பாட்டிலு, கவுட்டா பெல்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாமே எங்களுக்கு ஞாபகம் வரும். கையில் காப்பு கயிறு, தாயத்து அதெல்லாம் கட்டிட்டு, இடுப்பில் இதெல்லாமோ கட்டிட்டு, ஆண்கள் மேல் சட்டை போடாமல், சின்ன பிள்ளைகள் மூக்கு வடிச்சிட்டு இப்படியெல்லாம் இருப்பாங்கல்ல.
படிப்பு இருக்காது, அவங்க ஒரு லாங்குவேஜ் லோகோன்னு ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு டீமாக போகிறாங்க. ஒரு 3-4 பெண்களாக போகிறார்கள். போயிட்டு ஒரு சின்ன அந்த குடிசை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல போய் வெளியில் நின்று அங்கே உள்ள ஒரு அம்மா உட்காந்துருக்குது. அம்மா இயேசு உங்களை நேசிக்கிறாருமா. அவங்களுக்கு தமிழும் விளங்கும் அவங்களுக்கு. ஸோ இயேசு உங்களை நேசிக்கிறாருமா அப்படின்னு சொல்லி மெதுவாக சுவிசேஷன் சொல்லியிருக்காங்க. சொல்ல ஆரம்பிச்சோன்னா அது சொல்லியிருக்குது, இயேசு எங்களை நேசிக்கிறாருன்னு சொல்கிற இதெல்லாம் சரிதான், நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்களா? நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க, உங்களால் எங்களை நேசிக்க முடியும்னா நாங்கள் உங்கள் இயேசு நேசிக்கிறாருன்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிருச்சு. இவங்க சொன்னாங்க, நாங்களும் உங்களை நேசிக்கிறோங்க, அதனால தானங்க உங்களை தேடி வந்திருக்கிறோம். நீங்கள் எங்கள் நேசிக்கிறதெல்லாம் சரிதாங்க, உண்மையிலே எங்கள் மேலே அன்பு வச்சா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் கூட உட்காந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிட முடியுமா? இவங்களும் சந்தோஷமா சரி அப்படின்ட்டாங்க. இந்த போன 4 பேர்ல ஒருத்தர் கூட கருவாடு சாப்பிட்டது கிடையாது, கருவாடு பிடிக்காது. இவ்வளோ ஃபுல்லாக கருவாடுனா தெரியும் தானே, ட்ரை ஃபிஷ், இங்கே ஊரில் கருவாடு தானே சொல்லுவீங்க. உள்ள சுற்றி தொங்க விட்டுருக்காங்க. அவங்க வந்து பழைய கஞ்சி வச்சுருப்பாங்க, கூழ் மாதிரி பழைய கஞ்சி, புளிச்ச கஞ்சிம்பாங்க. அது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லு தூக்கும், அவங்களுக்கு அது இருந்தால் தான் சாப்பிட முடியும். இவங்க உள்ளே போகும்போதே வயிறு புரட்டுது. அதில் ஒரு அம்மா மெதுவாக, என்னைய தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் உள்ளே இன்னும் கொஞ்சம் நின்னா நான் வாந்தி பண்ணிடுவேன்னு சொல்லி 2 ஸ்டெப்பு வெளியே எடுத்து வாசலுக்கு வெளியே நின்று, நான் இங்கே நின்று நான் சுவிசேஷன் சொல்லுதான் வெளியே நின்றுக்கிடுச்சு. அப்புறம் அந்த அம்மாவை தாஜா பண்ணி கூப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமான்னு சொல்லிட்டு அவங்க மண் சட்டியில் அவங்க அந்த கூழ் மாதிரி செஞ்சு அந்த கஞ்சியை கொடுத்து, இப்போ குடி பார்ப்போம், ஏசு நேசிக்கிறாரா, நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்களா, எங்கள் மேலே அன்பு இருக்கா, அந்த அன்பை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு. உடனே மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே இவங்களை நீர் நேசிக்கிறீர் என்பது உண்மை, நாங்களும் நேசிக்கிறோம் என்பது உண்மை, ஆனால் ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்கோம், குடிக்கிறோம் ஆண்டவரே, வாந்தி மட்டும் வராமல் காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு கண்ணை மூடிட்டு மூச்சு விடாமல் மடக்கு குடிச்சிட்டோமா போதுமா. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இந்த இது நடக்கிறதுக்கு உள்ள வெளியே ஒரு 30-40 பெண்கள் கூடிட்டாங்க. 30-40 பெண்கள் கூடிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இந்த அம்மாவுக்கு நம்ம வீட்டில் வந்து இவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்க, நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து இவங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லாரும் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்துட்டோம்ல, நீங்கள் எங்கள் இடத்துக்கு வாங்க. இவங்க வந்து சபையில் வந்து சபை மக்கள்கிட்ட சொன்னாங்க, எந்த நேரமும் அந்த கூட்டம் நம்முடைய சபைக்கு வரலாம். நம்ம 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 சர்ச்சில் கோட்டு சூட்லாம் சில நேரம் போடுவோம், சூட்டு டை கோட்டு இல்லைன்னா நல்ல ட்ரெஸ்ஸு, அல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்கே வரும்போதே அந்த அம்மா நல்ல சேரை கட்டியிருக்க, இந்த கலரில் என்கிட்ட இருக்குது, அதே டிசைன் மட்டும் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு மாறி தினுசா நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற சபை மக்கள் நாம். இந்த சபையில் சொன்னாங்க, அந்த கூட்டம் ஒருவேளை வந்தா தயவு செஞ்சு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்கள பார்த்து முகம் சுழிச்சிடக்கூடாது, அவங்கள பார்த்து என்ன செய்யக்கூடாது, முகம் சுழிச்சிடக்கூடாது. இடம் இல்லை, உங்களுக்கு இடம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவங்க உட்கார்றதுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி வச்சுட்டாங்க. நல்ல வேலைக்கு 6வது நடந்துட்டு இருக்கு, 4வது பாட்டு நடந்துட்டு இருக்கும் பொழுது சர்ச்சுக்கு வெளியே காயமஞ்ச ஒரே சத்தம் பேச்சுக்கிட்டு ஒரு கூட்டம், ஒரு கும்பல், 60 பேர் கொண்ட கும்பல் உள்ள வருது. அவங்களுடைய அதே ட்ரெஸ்ஸு, அதே அழுக்கு துணி, அழுக்கு முகம், மூக்கு வடிச்சிட்டு பிள்ளைகள் எல்லாம் அப்படியே உள்ள வருது. ஆட்களுக்கு முதல்ல இவங்க மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆயிட்டாங்க, இது இயேசுவுக்காக நாம் இதை செய்ய போகிறோம், ஹல்லேலூயா அப்படின்ட்டு அவங்கள வரவேற்றார்கள், உள்ளே உட்கார வைத்தார்கள். அந்த குடும்பங்களில் ஒருத்தர் கூட காலேஜ் படித்தது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட வகுப்பிற்கு மேலே ஸ்கூலுக்கும் போனது கிடையாது. வந்தார்கள், அமர்ந்தார்கள், இயேசுவை பற்றின சுவிசேஷத்தை கேட்க ஆரம்பித்தார்கள். ஒரு 3 வருடத்திற்குள்ளாக ஏறக்குறைய ஒரு 100 குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. சில வருஷத்துக்கு முன்னால எங்க சபையில ஏறக்குறைய எங்க பர்சனலா எங்களுடைய லோக்கல் சர்ச்சில், என்னுடைய சபையில இதுவரைக்கும் ஒரு 12 ஆண்டுகளாக மிஷன் கன்வென்ஷன், ஆனுவல் கன்வென்ஷன் நடத்தி வருகிறோம். அதில் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ணுவோம், ஃபுல் கல்ச்சுரல் ஈவெண்ட் அப்படி இருக்கும்.
அதில் 2 வருஷங்கள் நான் பாஸ்டர் தாமரை செல்வன்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இந்த குரூப்பில் இருந்து இந்த நரிக்குறவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் வேன் ஃபுல்லாக வந்தாங்க. வந்து அவங்க நம்மளை போல ட்ரெஸ் பண்ணி தான் வந்தாங்க. ஆனால் அந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம்காக அவர்களுடைய உடைகளோடு கூட வந்து அவங்க அழகாக ஒரு கோரியோகிராஃபர் அவங்க பாஷையில் அந்த தமிழ் பாஷையில் அவங்க டியூனுக்கு ஏற்ற மாதிரி சுவிசேஷ பாட்டெல்லாம் இப்போ இருக்குது ஆண்டவர் கிருபையினால். அந்த பாடலை போட்டு டான்ஸ் ஆடி அவங்க எங்கள் சபை மக்கள் கூட உட்கார்ந்து சாப்பிட்டதை அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. அப்போ சில வாலிப பசங்களை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவங்கெல்லாம் சந்ததியாக அவங்க சந்ததிகளில் காலேஜே போனது கிடையாது. இப்போ இந்த பாய்ஸ் எல்லாம் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த தடையை தாண்ட ஒரு மகள் ஆயத்தமாக இருந்தபடியினாலே, அந்த சின்ன கூட்டம் ஆயத்தமாக இருந்தபடியினாலே இயேசுவுக்காக ஒரு பெரும் கூட்டம் ஆதாயம் பண்ணப்பட்டது. ஜீசஸ் கிராஸ்ட் தி பேரியர்ஸ். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த தடைகளை தாண்டுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? தாண்டி பாருங்க, அங்கே கர்த்தருடைய மகிமையான கிரியைகள் வெளிப்படும், நிச்சயமாய் வெளிப்படும். கடைசியாக ஜீசஸ், இன்னும் 2 விஷயம் இருக்குது. Jesus commanded us to pray. Jesus came with a mission. Jesus crossed the barriers. Jesus commanded us to pray. பாஸ்டர் ஜெரி அந்த வசனத்தை சுட்டி காண்பித்தாங்க, கவனிச்சிங்களா? லூக்கா 10:2 அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆகவேதான் ஜெபித்த. இன்னைக்கு ஹரியானாவுக்காக ஜெபிச்சிருக்கிறீங்க. நீங்க ஜெபிச்சது ஏதோ சாதாரணமா ஜெபிக்கவில்லை, பாஸ்டர் சொல்றாருங்கிறதுக்காக ஜெபிக்கல. நாம் சபையாய் சேர்ந்து மிஷன் ஊழியத்திற்காக ஜெபிப்பது இயேசு கொடுத்ததான கட்டளையின்படி நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியர்களை எழுப்பும் என்று ஜெபிக்கும் பொழுது அது இயேசு இருதயத்தில் இருந்து சொன்னதான அந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். அறுப்புக்கு எஜமான் யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய தேவனை குறிக்கிறது. அறுப்பு ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் செய்வதை குறிக்கிறது. வேலையாட்கள் என்பது சுவிசேஷத்தை சுமந்து செல்பவர்களை குறிக்கிறது. எத்தனை பேருக்கு இது விளங்குது? அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அதுக்கு அர்த்தம் இதுதான். ஆண்டவராகிய தேவன் ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் செய்கிறதற்காக சுவிசேஷர்களை, வேலையாட்களை, சுவிசேஷ சுமந்து செல்கிறவர்களை இன்னும் நிறைய எழுப்பி அனுப்பும் என்று நீங்கள் ஜெபியுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையில சொல்லுகிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தின் அவசியத்தை இயேசுவை போல யாரும் உணர்ந்திருக்கவும் முடியாது, கற்பித்திருக்கவும் முடியாது. அவரே சொல்லுகிறார், வேண்டிக் கொள்ளுங்கள். என்ன வார்த்தை சொல்லுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள். நான் கேட்கட்டும், இயேசு ஜெபிச்சா தான் அவர்கிட்ட இருந்து வல்லமை வெளிப்படும், அவர் ஊழியத்தை நல்லா செய்ய முடியுன்ற அவசியம் ஏதாவது இருக்கா? அவர் போய் ஜெபம் பண்ணாதான் அப்படி இருக்குன்னு இருக்கா? இது ஒரு டெக்னிக்கலான ஒரு கேள்வி, தியாலஜிக்கல் கொஸ்டின். நியாயப்படி பார்த்தா அவர் ஜெபிச்சாதான் அவருக்கு வல்லமை இருக்கும், அவர் ஜெபிச்சாதான் அவருக்கு கிரியை செய்ய முடியும்ன்ற அவசியம் இருக்குதா? நினைச்சா போதும் அவரு. ஆனாலும் நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கும்படிக்கு அவர் ஜெபம் பண்ணினார். இயேசுவை ஜெபத்தை குறித்து அதிகமாக சீஷர்கள் திடீர்னு பார்க்குறாங்க, காலையில் ஆளை காணல, அப்படியே இப்போ தேடி போய் பார்த்தா அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு ராத்திரி பூரா ஜெபம் பண்றாரு. எதுக்காக ஜெபம் பண்றாரு? 12 சீஷர்களை தெரிந்தெடுக்கிறதுக்காக ஜெபம் பண்றாரு. லூக்கா சுவிசேஷத்துல மட்டுமே 7 இடங்களிலே இயேசுவின் ஜெப வாழ்க்கையை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். வேணா குறிச்சு கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷத்துல மட்டும் லூக்கா 3:21, லூக்கா 5:16, லூக்கா 6:12, 9:18, 9:28, 11:1. லூக்கா 11 என்ன செய்யறாரு? சொல்லி கொடுக்கிறார், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்த உடனே கேட்கறாங்க. 11:1 அவர் ஜெபிச்சுட்டு வர்றாரு. 22ஆம் அதிகாரம் 41-45 கெத்செமனேல அவர் ஜெபிப்பதை குறித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வசனத்தை மத்தேயுல வாசிக்கும் பொழுது அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி ஞானஸ்நானம் எடுத்து ஜெபம் பண்ணுகையில் அங்கேயும் ஜெபிக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்து முடிச்ச உடனே மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன்ல மறுரூப மலையில அவர்கள் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் போனார்கள்.
ஜெபிக்கும்படிக்கு. இப்படியாக பல இது சொல்லிக்கிட்டே போகலாம். ஆல்பர்ட் பெஞ்சமின் சிம்சன், ஏபி சிம்சன் சொல்லுவாங்க, த ஃபேமஸ் கனேடியன் பிரீச்சர் அண்ட் தியாலஜியன். அவர் சொல்றாரு, பிரேயர் இஸ் த மைட்டி என்ஜின் தட் வில் மூவ் த மிஷனரி ஒர்க். பிரேயர் இஸ் த மைட்டி என்ஜின். மிஷனரி ஊழியங்களை வல்லமையாக உந்தி தள்ளக்கூடிய ஒரு என்ஜின் ஜெபம். ஆகவேதான் மிஷனரி பணிக்காக என்ன செய்யுங்கள் சொல்லிட்டே இருக்கிறோம், ஜெபிங்க 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 ஜெபிங்கன்னு சொல்லி. ஆப்பிரிக்காவில் மிஷனரியா ஊழியம் செய்ததான ஒரு தேவ மனுஷன், அவர் ஒரு எனக்கு டக்குன்னு எனக்கு ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ் எனக்கு ஞாபகம் கொள்ள முடியவில்லை. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், நடந்ததை சொல்லுகிறேன். நடந்த சம்பவம், அந்த மனுஷனை கொலை செய்யும்படிக்கு ஒரு திட்டம் தீட்டப்பட்டு அந்த குறிப்பிட்ட நாள் வந்தபோது அவர் கொலை செய்யப்படவில்லை. கொலை செய்ய நினைத்திருந்த நபர்களிலே ஒருவன், அவன் 2-3 நாட்களிலே ஆண்டவரால் சந்திக்கப்படுகிறான். இந்த ஊழியக்காரர் அவனை சந்தித்து அவன் தான் இந்த உண்மையை சொல்றான். அவங்க அந்த பர்டிகுலர் டேல இத்தனை பேர் நாங்கள் கொலை செய்யறதுக்கு நாங்கள் திட்டம் போட்டு வந்தோம், ஆனால் உங்களை சுற்றிலும் ஏறக்குறைய ஒரு 36 பேர் அவர்கள் காவல் காத்து கொண்டிருந்தார்கள், எந்திர துப்பாக்கிகளோடு காவல் காத்து கொண்டிருந்தார்கள். இப்போ இவர் அனுப்பின சபைக்கு அவர் போகும் பொழுது இந்த சம்பவத்தை சொல்லி அவர் சாட்சியாய் சொல்லும் பொழுது அந்த ஊழியர் சொன்னார், வெயிட் அ மினிட் பாஸ்டர், வெயிட் அ மினிட், எந்த நாள் அது நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. இவர் குறிப்பிட்ட நாளை சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், அதே நாளிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம் சபையில். அன்னைக்கு வந்து ஜெபித்தவங்கெல்லாம் இங்கே எழும்பி நில்லுங்கன்னு எழும்பி நிற்க சொன்னா அதே 36 பேர் எழும்பி நின்றார்கள். இங்கே ஜெபிக்கிறது தடைகளை தாண்டி கடல் கடந்தானாலும் கிரியை செய்யும் என்பதை நீங்கள் நான் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஜெபிக்கும் பொழுது மதமாற்ற தடைச்சட்டம் இருக்கிற மாநிலத்திலும் அங்கு இருக்கக்கூடிய மிஷனரிகளை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துகிறதற்கு அது வழிவகுக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜெபத்தை செய்யணும்னா ஆண்டவரோடு கூட நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும், நல்ல உறவு இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மிஷன் ஊழியங்களிலே சாதித்த சில நபர்களை நான் சுட்டி காண்பிக்கிறேன். அவர்கள் ஜெபிப்பவர்களாக இருந்தார்கள். அருமையானவர்களே, மார்க் பண்டைன், அவர் லிஃப்ட்ல போகும்போது கூட இப்படி ஏறி கொஞ்சம் அடுத்த ஒரு ஃப்ளோர்ல இருந்து அடுத்த ஃப்ளோர் போறதுக்குள்ள கூட ஜெபம் பண்ணிட்டே போவாராம். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மார்ட்டின் லூத்தர், ரொம்ப பிஸியான டேயா இருந்தாலும் 3 மணி நேரமாவது நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னவர். FMPB, ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் பேண்ட், BOM போன்றதான மிஷன் ஸ்தாபனங்கள் ஒரு சின்ன கூட்டம் வாலிபர்கள் ஜெபித்து கொண்டிருந்ததனால் விளைந்ததான விளைவு, அதிலே பிறந்தவைகள். ஆண்டவர், they birthed in prayer, they were birthed in prayer. வில்லியம் கேரி, இன்னைக்கு அந்த கோரியோகிராஃபில மேப் எல்லாம் தூக்கிட்டு வந்து காட்டினீங்க இல்லையா? வில்லியம் கேரி நமக்கு தெரியும், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ் என்று அவரை சொல்லுவார்கள். ஏறக்குறைய 40 மொழிகளுக்கு அதிகமாக புதிய ஏற்பாட்டையும் பைபிள்ல பல மொழிகளில் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். எத்தனையோ சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலை செய்து கொண்டிருந்தவர். ஆனால் அவருக்கு இந்தியாவின் மேலே ஆண்டவர் கொடுத்த பாரத்தை நிமித்தமாக இந்தியாவுக்கு வருகிறதற்கு முன்னதாக இந்தியா வரைபடத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு அதற்கு மேலே கையை வைத்து ஜெபிப்பாராம். எந்த மாநிலங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இல்லை என்றால் எந்த மாநிலங்கள் மேல் உங்களுக்கு பாரத்தை கர்த்தர் தருகிறாரோ அந்த மாநிலத்தின் வரைபடத்தை வைத்து நீங்கள் கரங்களை வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். யாருக்கு தெரியும், நாளைக்கு உங்கள் சந்ததியிலேயே யாரையாலும் ஒருவர் அங்கே மிஷனரியாக கர்த்தர் எழுப்புறதுக்கு ஆயத்தமாயிருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். உங்களை ஒருவேளை அங்கே கொண்டு போய் பயன்படுத்துகிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருப்பார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரிங்கல் டோபே அப்படிதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். ரிங்கல் டோபே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியம் செய்த மனுஷன். அந்த நாட்களிலே பெண்கள் மிகவும் தரக்குறைவாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள். மேலாடை அணிகிறதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லாத சூழ்நிலை, கல்வி கற்க முடியாது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தனி ஒருவனாக என்ன செய்ய முடியும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து 100 மில்லியாவது கண்ணீர் விட்டு கொண்டிருப்பாராம் அந்த தேவ மனுஷன். இன்னைக்கு பாருங்க, கடந்த எத்தனையோ ஆண்டுகளிலே அந்த மாவட்டத்தில் இருந்து ஸ்தோத்திரம்
மிஷன் பணிகளுக்கு கொடுக்கப்பட்ட பணங்கள் லட்சோப லட்சம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்காதவர்கள் வெற்றி கண்டதில்லை, சாதித்தது இல்லை. ஆனால் சாதனையாளர்கள் எவர்களும் ஜெபிக்காமல் செயல்பட்டது இல்லை. ஜீசஸ் commanded us to pray. ஜெபித்தால் ஓப்பனிங்ஸ் கர்த்தர் கொடுப்பார். இல்லாத இடத்துல ஓப்பனிங் கொடுப்பார். தமிழ் பிரதேசத்தில் முன்னாள் மிஷன் டைரக்டர் பாஸ்டர் ஆசிர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாண்டிச்சேரியில் ஊழியம் செய்தவர்கள். அவர்கள் ஒரு நாளில் எங்கள் இடத்துல வந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் பக்கத்திலே வரக்கூடாது, காலை ஒடிச்சிருவோன்ட்டானுங்க. என்னது? எங்கள் பக்கமே என்ன செய்யக்கூடாது, சுவிசேஷம், சர்ச்சு, டிராக்டர் இப்படின்னு வரவே கூடாதுன்னு. இவருக்கு ஒரு வைராக்கியம், தடையை தாண்டணுமே, ஆண்டவர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாரே, இந்த கிராமத்துக்குள்ள எப்படியும் ஆண்டவரே ஒரு கூட்ட ஆத்துமாக்களை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாராம், மாலை நேரத்தில் அப்படியே பொழுது சாய்கிற போது அங்கே போய் கிராமத்துக்கு வெளியில் இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி அமைதியாக போய் உட்காந்து அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம், ஆண்டவரே இந்த கிராமத்தில் ஒரு ஓப்பனிங் கொடுங்க, இந்த கிராமத்தில் ஒரு ஓப்பனிங் கொடுங்க, இந்த கிராமத்தில் ஒரு ஓப்பனிங் கொடுங்கன்னு சொல்லி ஜெபித்து கொண்டு வருவார். 1 வருஷம் சின்சியராக பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. வாரத்தில் 2 நாளாவது 3 நாளாவது போயிட்டு வந்துடுவார், ஜெபம் பண்ணிட்டு வருவார். 1 வருடம் கழித்து அங்கே ஒரு திறந்த வாசலை கர்த்தர் கொடுத்தார். கடைசியாக அங்கே ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஒரு சின்ன பிரான்ச் ஒர்க்கை அவங்க ஸ்தாபிக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. என்னுடைய தாயார் ஆண்டவர் காண்பித்த ஒரு இடம், பாளையங்கோட்டையில் பொன்னாக்குடின்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு கிராமம். இப்போ ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. நான் சொல்கிறது 1980s, லேட் 80s. அப்போ இவங்க கூட ஒரு 4-5 பெண்மணிகளை கூப்பிட்டு கொண்டு, அந்த எனக்கு தெரியும் அந்த மெயின், நாங்கள் இப்போ சின்ன பையன், நான் 8th ஸ்டாண்டர்ட், அந்த 7th 8th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டு இருந்தேன். அப்போது ஒரு முறை நான் அந்த இடத்துல போயிருக்கிறேன். அப்போ பஸ் ஸ்டாப்பில் இறங்கி மெயின் ரோட்டில் இறங்கி ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் உள்ளே நடக்க வேண்டும். கிராமத்தில் யாருமே ஏற்றுக்கல. இவங்க போவாங்க, போயிட்டு அப்படியே ஜப நடை செய்து விட்டு வந்து விடுவார்கள். ஒருத்தரும் அவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு ஆயத்தமாக இல்லை. ஆனால் தவறாமல் போயிட்டே இருந்தாங்க. ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ண, கூடி ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வாரம் பொன்னாக்குடிக்கு போகிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஏதாவது ஓப்பனிங் கொடுங்க ஆண்டவரே. அப்புறம் அங்கே போவாங்க, அங்கே போய் ஜெப நடை செய்து ஜெபித்து விட்டு வந்து விடுவார்கள். ஒரு நாள் ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு அம்மா, வயசான அம்மா, ஏங்க கூப்பிட்டு, எங்க ஆடு சாக பொழைக்க கிடக்கு, இழுத்துட்டு இருக்கு, அது வீசிங், பயங்கர வீசிங் அந்த ஆட்டுக்கு, அவங்களுக்கு அது வாழ்வாதாரம், சாக பிழைக்க கிடக்கு, கொஞ்சம் அவங்க சேசுநாதட்ட கொஞ்சம் சுபம் பண்ணலாமா, முடியுமா? அப்போ அவங்க சொன்னாங்க, சோகம் கொடுத்தா ஏசுநாதரை ஏற்றுப்பீங்களா? கண்டிப்பா. சின்ன ஜோமன், ஆண்டவரே இதை சோகப்படுத்துறதுல இங்கே ஒரு ஆத்மா இருக்கு ஆண்டவரே. சின்ன ஜோமன்ட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் அந்த ஆடு துள்ளி குதிச்சிருச்சு, துள்ளி விளையாடிருச்சு. இது நடந்த சம்பவம். இது எப்படி எனக்கு தெரியும்னா, ஒரு நாள் இல்லைம்மா நானும் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போகலான்னு சொல்லிட்டு கூட போயிட்டேன். அங்கே போனால் ஒரு வீட்டுக்குள்ளே போய், ஒரு சின்ன குடிசை வீடு மாதிரி இருக்குது, வீட்டுக்குள்ளே போய் அவங்க இந்த சுக்கு மல்லி போட்டு கடுங்காப்பி போட்டு மண்சட்டியில் போட்டு கொடுத்தாங்க. அது இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. குடிக்கும்போது வெளியே ஒரு ஆடு விளையாடிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா கூப்பிட்டு, இந்த ஆடு தாண்டா அது, ஜெபமணி ஏசப்பா சுகம் கொடுத்த ஆடு. அல்லேலூயா. திறந்த வாசல். அப்போஸ்தலர் 16 அவங்க வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல, ஆத்தங்கரையில் வழக்கமாய் ஜெபம் பண்ணுறேன்னு வார்த்தை வந்திருக்கும். வார்த்தை வரும், நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நீங்கள் சொல்லலாம், இட் மேபி கோல்டு ரொட்டீன், எப்போதும் இதே ஜெபத்தை தானங்க பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிகிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. டாக்டர் சகரியா டானி ஃபோமம் அப்படின்றவர் ஜெபத்தை பற்றி நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. அவர் ஒரு இதில் சொல்லுவார், டூ நாட் நெக்லெக்ட் யுவர் கோல்ட் ரொட்டீன் ஆஃப் சோ கால்டு கோல்ட் ரொட்டீன் ஆஃப் ப்ரேயர். டூ நாட் நெக்லெக்ட். ஒரு ரொம்ப கோல்டாக, அதாவது குளிர்ந்த நிலைமையில இதே தானே செஞ்சுட்டு இருக்கிறோம், சலிப்பு தட்டுற மாதிரி இருந்தாலும் ஜெபத்தை விடாத அப்படின்னு அவர் சொல்றாரு. வழக்கமாய் ஜெபம் பண்ற இடத்துல ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க பவுலும் அவனுடைய குழுவினரும். எங்க? பிலிப்பியில. ஒரு ஓப்பனிங் இல்லை. ஆனா ஒரு நாள் லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஐரோப்பாவுக்கு சுவிசேஷம் போகிறதுக்கான வாசல் அவள் வீட்டிலே திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Let our prayers be purposeful for mission advancement.
எனக்கு அருமையானவர்களை, சபை ஜெபிக்கும் பொழுது மிஷன் பணியாளர்கள் அவர்கள் ஆண்டவரால் எழுப்பிவிடப்படுகிறார்கள். மிஷன் பணியாளர்கள் காக்கப்படுகிறார்கள். மிஷன் பணியாளர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். டைம் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 8 மணிக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் போலாமா? போலான்னு சொன்னா சத்தம் வரும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாஸ்டர்ட்ட என்கிட்ட திட்டு வாங்கி கொடுத்துட மாட்டீங்களே, ஐயா 8 மணிக்கு முடிக்கணும் நீர் பாட்டுக்கு, அதெல்லாம் போலாமா? சாப்பாடு இருக்குதா? அப்போ அல்லேலூயா தான். அதுக்கு டபுள் ஓகே, டபுள் அல்லேலூயா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும், பயங்கரமான கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. சூழ்நிலைமை மதமாட்டு தடை சட்டம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெயில் கிடைக்காம உள்ளே இருக்கிற ஊழியக்காரங்க, ஏஜி நான் ஏஜி எல்லாமே, ஏஜில் இப்போ பெரும்பாலும் இல்லை, நான் ஏஜில் இருக்கிறவங்க ஒரு 65 பேர் இன்னும் ஜெயிலில் இருக்கிறாங்க. அங்கே ராய் பெரேலி அப்படின்ற ஒரு இடத்துல, ராய் பெரேலி அப்படின்ற இடத்துல 2 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க மதமாற்று தடை சட்டத்தின் கீழே. ஒருத்தன் யாருன்னா அபிஷேக் குப்தா. இந்த அபிஷேக் குப்தாவுக்கு 41 வயசு. அவனோடு கூட அரெஸ்ட் பண்ணப்பட்ட இன்னொரு ஆள் பேர் குந்தன் லால். குந்தன் லாலுக்கு 38 வயசு. இந்த அபிஷேக் குப்தா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அங்கே ராய்பெரேலியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ரேடியாலஜி டெக்னீஷியன், ரேடியாலஜி இதில் டெக்னீஷியனாக வேலை பார்த்தவர் அந்த ஆஸ்பத்திரியில். அந்த ஆஸ்பத்திரியில் அவருடைய மனைவியும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இவர் நல்ல ஜெபம் பண்ணுற ஒரு மனுஷன். ஆண்டவரே, அடைபட்ட வாசல்லாம் அடைபட்டு கிடக்குதே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு மனுஷன், ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். மற்றவங்களுக்கு ட்ராக் கொடுப்பாரு. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்ன கொடுப்பாரு? நியூ டெஸ்டமென்ட் கொடுப்பாரு, பைபிள் கொடுப்பாரு. இதெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறானுங்க. யாரு? அந்த ஆட்கள், சங்க ஆட்கள். அது கோட் வேர்டில் சொன்னேன், புரிஞ்சுக்கிடுங்க. அது ஓப்பனாக சொல்லுமா? புரியுது தானே? ஏதோ சங்கம்னு நினைக்காதுங்க. அந்த காணாவை கீயா மாத்திட்டீங்கன்னா சரியா புரிஞ்சிடும். சங்க ஆட்களை சங்கி ஆட்கள்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சிடும். சரி, பார்த்துட்டே இருந்தாங்க, எப்படியாவது உன்னை இது பண்ணணும். ஒரு நாள் என்ன ஆச்சு, ஒரு வார்ட் பாய், அந்த வார்ட் பாய் அவன் டீமன் பொசஸ்ட், அவனுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. அவன் அந்த டீனை டீன் டாக்டர், சீஃப் டாக்டர் இருப்பார்ல, அவரை அட்டாக் பண்ண போயிடுவான். இப்போ அந்த இடத்துல அந்த ரூம்ல அன்னைக்கு பார்த்து கரெக்டாக யார் இருந்தா? அபிஷேக் குப்தா இருந்தாப்ல. அபிஷேக் குப்தா இதை பார்த்தோன்னே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவனுக்குள்ள ஆவியார் இருந்தாலும் இவனுக்குள்ள பிசாசு கிரியேன்னு சொல்லி தலையில கை வச்சு இயேசு நாமத்தால போன அவன் அதட்டினோடனே பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அவன் பிசாசு போயிடுச்சு. போன உடனே ஆஸ்பத்திரியில் பப்ளிக்காக அப்படி ஒன்று நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமோ? ஆளாளுக்கு அபிஷேக் குப்தாட்ட ஜனக்கு சோமன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு வர ஆரம்பிச்சிட்டான். இவனும் சந்தோஷமா இதான் சாக்குன்னு சொல்லி சுவிசேஷன் சொல்ல பைபிளை கொடுக்க, இதை எல்லாம் பார்த்து வச்சு அவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இவன் பேக்ல நியூ டெஸ்டமெண்ட் வச்சிருக்கான். அது மாதிரி எப்படியோ குந்தன் நாளும் கூட மாட்டி கையில் பேக்ல பைபிள் வச்சிருந்ததுனால இவங்க மத மாற்றம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஜெயிலில் தூக்கி போடுவாங்க. டஞ்சனான ஜெயிலு. ஏறக்குறைய 500 பேர் உள்ள இருக்கிறாங்க ஜெயிலில். இது நடந்தது எப்போன்னா 2022 வருஷத்துல. நியூஸ் பேப்பரில் அந்த கட்டிங்லாம் நான் பார்த்தேன், நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது தான். அப்புறம் அபிஷேக் குப்தாட்ட ஃபோனில் பேசின ஒருத்தர் இந்த இவ்வளோ விஷயத்தையும் அவர் அவங்ககிட்ட இருந்து இல்லை எல்லா டீட்டெயிலையும் வாங்கி எங்களுக்கு ஒரு குரூப்பில் போட்டிருந்தார். ஸ்தோத்திரம். நடந்த சம்பவம் 2022 இது நடக்குது. இப்போ ஜெயிலில் போட்ட உடனே யாருக்கும் பிரச்சனை வர ஆரம்பிச்சதுன்னா அபிஷேக் குப்தாவுடைய மனைவிக்கும் பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. ஜெயிலில் போட்டால் என்ன நடக்கும்? ஐயா, ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஜெயிலில் போட்டால் என்ன ஆகும்? வேலை போயிடுச்சு. இவங்களுக்கு மாதம் 56,000 ரூபா இஎம்ஐ கட்டணும். 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, நல்ல ஜாப். மனைவிக்கும் டெத்து த்ரெட் வருது, லைஃப் த்ரெட் வருது. மனைவி தன் பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்கே போக வேண்டிய சூழ்நிலை? தங்க கிராமத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அபிஷேக் குப்தாக்கு 3 நாள் தூக்கம் வரல. பயங்கர அப்செட், பயங்கர விரக்தி, மனசு உடஞ்சி போச்சு. ஏன் ஆண்டவரே, உங்களுக்காக தானே நான் செஞ்சேன், நீங்க தானே என்னைய பயன்படுத்துனீங்க, ஜெயில கொண்டு போட்டுட்டீர ஆண்டவரே, ஜெயில கொண்டு போட்டுட்டீர ஆண்டவரே, ஜெயில கொண்டு போட்டுட்டீர. இவனுக்கு நான் இப்ப என்ன செய்வேன்? வேலையும் போயிடுச்சே, எனக்கு இப்ப என்ன செய்வேன் ஆண்டவரே, என்ன செய்வேன்? இப்படி புலம்பிட்டு கிடக்கான். தூக்கம் வரல, தூக்கம் வரல. ஆனா இவன் நல்ல ஜெபிக்கிற ஒரு மனுஷன். 3வது நாள் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ கொஞ்சம் சுத்தி பாரு அப்படின்னாரு.
ஆண்டவர் என்னை சுற்றி பார்க்க சொல்கிறாரு. ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே இப்படியே சுற்றி பார்க்குறான். இதில் ஒருத்தனுக்கு கூட என்னையே தெரியாதுப்பா. 500 பேர் உள்ளே இருக்கான், ஏறக்குறைய 500 பேர். இதில் ஒருத்தனுக்கு கூட என்னையே தெரியாதுப்பா. பாரப்படுறேன். நீ ஜெபிப்பியே, நீங்கள் எங்கே பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவியப்பா. ஒரு நோக்கத்தோடு உன்னை எங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன், நான் தான் கொண்டு வந்திருக்கேன்னாரு. இதை கேட்ட உடனே இவனுக்கு கண்ணில் கலங்கிருச்சு. ஆண்டவரே நீர் செய்தால் சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இதை ஆண்டவர்கிட்ட பேசின அன்னைக்கு இவனுக்கு டோட்டலாக அமைதியா. ஆண்டவர் பேசிட்டா தான் நமக்கு போதுமே, மனசு சமாதானம் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு சின்ன பிள்ளை மாதிரி, குழந்தை மாதிரி நல்ல தூக்கம், பயங்கர தூக்கம். இந்த முதல் 2-3 நாளுக்குள்ள இவன் கூட ஒரு அங்கே இன்மேட் ஒருத்தன், இந்த ஜெயிலில் இருந்த ஒருத்தன் வந்து இவன்கிட்ட பேசுகிறான். அவன் என்ன பேசுகிறான், அவன் 2 கொலை செஞ்சு உள்ளே வந்தவன், 2 கொலை செஞ்சு தன்னை பற்றி பெரிய ஜம்பாண்டிக்கான். என்ன பேசுகிறான்னா, எனக்கெல்லாம் ஆளை கூறு போடுறது, நம்ம பேசுகிறோம் ஆளை கூறு போடுறது ரொம்ப சர்வசாதாரணம். போட்டேன் பாரு 2 பேரை நல்ல துண்டு துண்டாக சறுக்கி வெட்டி அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்கிறான். இவன்கிட்ட வந்து கதை சொல்கிறான் அபிஷேக் குப்தாட்ட. இவன்கிட்ட போய் இவன் எப்படி பேசுறது? அதனால இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இப்போ இன்னைக்கு அபிஷேக் குப்தா என்ன செஞ்சிட்டார், ஆண்டவர் பேசின உடனே நல்லா தூங்கிட்டாரு. காலையில் எழும்பும்போது நடந்த சம்பவம் கேளுங்க. காலையில் எழும்பும்போது ஒரு பயபுள்ள அங்கே தூங்கலை, மற்றவன்லாம் கண்ணெல்லாம் இப்படி இருக்குது. வந்துட்டு நீ எப்படியா நைட்டு இவ்வளோ சூப்பராக இவ்வளோ ஆழமாக தூங்குன, எப்படி உன்னால் தூங்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டான். அந்த 2 கொலை செஞ்சவன் பேயறைஞ்ச மாதிரி இருக்கான். இவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்பா தூக்கம் வந்தது தூங்கிட்டேன். தூங்குனியா? நைட்டு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதோ? அவங்க பாஷையில் ஹிந்தியில் கேட்குறான். என்னப்பா நடந்தது? என்ன நடந்திருக்கு? இந்த 2 கொலை பண்ணான்ல, அந்த பண்ணுனவன் பக்கத்தில் நைட்டு ஒரு ஆவி வந்து அவன் கம்பளி மூடி இருந்த கம்பளியை தூக்கி இப்படி நின்றுச்சு. கம்பளி மட்டும் தூக்கி இப்படி நின்றுட்டு இருந்தா பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன்னு எல்லாம் அரண்டுட்டான். பார்த்த மற்றவனே அரண்டான்னா எவன் கம்பளியை தூக்கி இருக்கோ அவனுக்கு பீதி கிளம்புமா கிளம்பாதா? அவன் அரண்டு போய் நிற்கிறான். நேற்று வரைக்கும் நான் கூறு போட்டுருவேன்னு சொன்னவன் அப்புறம் மெதுவாக வந்து அபிஷேக் குப்தாட்ட சொல்கிறான், நீ எப்படிப்பா தூங்குன அப்படின்னு. உடனே இவன் சொல்கிறான், நான் பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், அதுதான் என்னை பார்த்து பயப்படும், ஏன்னா எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, நான் இயேசுவோட பிள்ளை. உடனே அவன் சொன்னான், இப்போ இயேசு இருந்தாருன்னா இந்த பையன்லாம் இருக்காதா? எப்பா நானும் நிம்மதியாகவே தூங்க முடியலப்பா. நான் 2 பேரை கொன்று போட்டேனே, அவன் முகம் டெய்லி நைட் என் முன்னாடி வந்துட்டு இருக்குது, என் கனவுலாம் வந்துட்டு இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ எனக்கு உள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருக்குது. இந்த இயேசு என்னைய மன்னிப்பாரா? இந்த இயேசு இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரான்னு கேட்டான். நீ உண்மையிலேயே மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டேன்னா இயேசு உன்னை மன்னிப்பார். அங்கேயே முழங்கால் போட்டான், அழுதான், இயேசுவேன்னு சொன்னான். ஆண்டவர் ஏற்றுக்கிட்டான். என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். சில நாட்களுக்குள்ள அங்கே ஒரு கைதிகள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரேயர் செல் ஸ்டார்ட் ஆச்சுது. ஆண்டவரே செஞ்சிட்டேன், ஆண்டவரே எப்போ ஆண்டவரே வெளியே கொண்டு வருவீங்க? ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டு வர்ற மகனேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு ஸ்தோத்திரம் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஜட்ஜி, அவர் ஒரு ஹிந்து ஜட்ஜி, அவர் என்ன, அவர் பேர் என்னன்னா ஞானேந்திர திருப்பதி. இதெல்லாம் பேப்பரில் வந்தது. ஞானேந்திர திருப்பதி அப்படின்ற ஒரு நான் கிறிஸ்டியன் ஜட்ஜி இந்த அபிஷேக் குப்தாவை ஜெயிலில் போட்டது தப்பு அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் எழுதிடுவார். எல்லாத்தையும் ஆண்டவர் காப்பாற்றி கொடுத்துட்டார். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை இதுதான். ஜட்ஜி என்ன சொல்றாருன்னா, he said such arrests are worrying for the society. such arrests, அபிஷேக் குப்தா மாதிரி ஆட்களை கொண்டு நீ இப்படி உள்ள போட்டினா such arrests are worrying for the society ஜட்ஜ்மெண்ட் எழுதிடுவார். எழுதி அவனை ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். ஆண்டவர் அழகாக வெளியே கொண்டு வந்தார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, God is in control. Your prayers will make wonders. Your prayers will make wonders. அற்புதங்களை உங்களுடைய ஜெபங்கள் பெற்று தரும். கடைசியாக Jesus commissioned us to go. Jesus came with the mission. Jesus crossed the barriers. Jesus commanded us to pray. Jesus commissioned us to go.
நாம் புறப்பட்டு செல்லும்படிக்கு இயேசு கட்டளையிட்டார். யோவான் 20:21, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்பினேன். லூக்கா 10:3, புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். மத்தேயு 28:19 பாராம சொல்லுங்க. மத்தேயு 28:19, நீங்கள் உலகமும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போங்கள். சரிதான் பாஸ்டர், இப்பமே புறப்பட்டு போறோம், எந்திரிச்சு போயிடாதீங்க. பிரசங்கம் முடிஞ்ச உடனே போங்க, அடுத்த வாரத்துல போங்க, கிராம ஊழியத்துக்கு போங்க. அல்லேலூயா. பாஸ்டர் கூப்பிடுறாரு, அந்த கிராமத்துக்கு போங்கன்னா புறப்பட்டு போங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். There were many who have gone ahead of us in obeying this great commission. எத்தனையோ பேர் நமக்கு முன்னால முன் சந்ததியார் நமக்கு முன்னால் அதை ஒபே பண்ணாங்க. Apostle Thomas, who came to India as the first missionary. இந்தியாவுக்கு வந்த முதல் மிஷனரி யாரு? இந்தியாவுக்கு வந்தது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு. மொத்தம் எத்தனை சீஷர்கள்? யூதாஸோட இடத்துலயும் இன்னொருத்தனை ஏற்படுத்தியாச்சு. 12 அப்போஸ்தலர்கள். 12 அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர்? அனுப்பப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 12 பேர். 12 அப்போஸ்தலர்கள். ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல எத்தனை நாடு இருந்திருக்கும்? இப்பமே இதெல்லாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் ஜெரி பாஸ்டர் தான் கேட்கணும், எத்தனை நாடுன்னு. 247 254 என்னமோ. ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் எவ்வளோ இருந்திருக்கும்? குறைஞ்ச 200 இருந்திருக்குமா? இருந்திருக்கும் இல்லையா? குறைஞ்சது 200 இல்லை, அட்லீஸ்ட் 150ன்னு வச்சாலும் 12 பேர் அந்த 150 நாட்டுக்கும் பங்கு போடணும்னா எப்படிங்க பங்கு போட முடியும்? எத்தனையோ நாடுகளை விட்டுட்டு தான் செலக்டிவா தான் அவர் என்ன பண்ணியிருக்க முடியும். அந்த 12 பேர்ல ஒருத்தனை நம்மளெல்லாம் நினைச்சு அனுப்புனாரு பாருங்க. அந்த இயேசுநாதருக்கு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போஸ்தலன் தாமஸ் who came, ஒரு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பாதவர். இந்த தோமாவு ரொம்ப சர்க்காஸ்டிக்கா பேசுவார். ஒரு தடவை லாசருவை எழுப்ப போறோன்னு சொன்ன உடனே யார் தான் சொல்லுவா? அவரோட போய் நாமளும் என்ன செய்யலாம்? மறிக்கலாமா? அவர் போய் சாவ போறாரு பாரு, நாமளும் நம்ம பாஷையில சொன்னா நாமளும் போய் சாகலாம் வா அப்படிமா. ஆண்டவர் சொல்லுவாரு யோவான் 14 அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், நான் போய் ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போறேன்? ஆயத்தம் பண்ண போறேன் அப்படின்னு ஒன்னு பிலிப்புக்கு ஒரு டவுட் வரும். பிலிப்பு என்ன கேட்பாரு? அந்த சம்பவம் அதை கொஞ்சம் காட்டி கொடுத்தா உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு சுவாரஸ்யமான ஒரு பகுதிங்க. நான் அத ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் நான் போகிற வழி இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று அவர் சொல்றாரு. பிலிப்பு மாத்தி சொல்றேன், தோமா தான். இங்க பாருங்க, தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே போற இடத்தை அறியோமே. மற்றவன்லாம் அமைதியா இருக்கான். நம்ம டவுட்டிங் தாமஸ், நம்ம தாமஸை டவுட்டுன்றோம். நம்ம எவ்வளோ டவுட் பண்ணுறோம் நமக்கு தான் தெரியும் இல்லை? டவுட்டிங் தாமஸ், ஆண்டவரே எங்கே போறீர்னு தெரியாதியா? போகிற இடமே தெரியாமல் வழி எப்படியா தெரியும்? இப்போ நான் வெளியில் போகும்போது பாஸ்டர் எங்கே போகிறீங்கன்னா, நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னா வழி எப்படி சொல்லுவீங்க? நான் மதுரைக்கு போகிறேன்னா பாஸ்டர் நேராக போங்க, ரைட்டில் கட் எடுங்க, லெஃப்ட் எடுங்க, அங்கே ரிங் ரோடு வரும், அங்கேருந்து அப்படியே போங்கன்னு சொல்லுவீங்க, வழி சொல்லுவீங்க. எங்கே போகிறேன்னு தெரியலன்னா அப்படி சொல்லுவீங்க. போகிற இடமே தெரியலன்னா, ஹலோ, வீட்டில் செல்லான பிள்ளைகள் சொல்லுவாங்க, பா பசிக்குதுப்பா, ஏதாவது என்னம்மா வாங்கிட்டு வரணும், ஏதாவது வாங்கிட்டு வாங்க, ஏதாவதுன்னு ஒரு பண்டம் அங்கே கடையில் என்ன செய்யாது, என்ன வேணும்னு சொல்லுமா. எங்கேயாவது வழி போகிற இடமே தெரியாது ஐயா, போகிற இடமே தெரியாது, வழி எப்படி தெரியணும்னு நல்லா கவனிங்க. இயேசுநாதர் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுள்ளதாக இருக்கும், அதில் லோடடாக இருக்கும், அதில் ஒரு ப்ராஃபஸி இருக்கும். அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இதை யார்கிட்டங்க சொல்றாரு? நல்லா சொல்லுங்க, தோமா கிட்ட சொல்றாரு. மனசுக்குள்ள சிரிச்சிருப்பாரு இயேசுநாதர். டேய் டவுட்டிங் தாமஸ், நீ என்னை டவுட் பண்ணுவேன்னு தெரியும், உயிர் தெழுந்து வந்த பிறகு ஆண்டவர் ஒருவேளை நினைச்சிருப்பாரு. இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். அவர் மைண்ட்ல ஓடி இருக்கும், மைண்ட் வாய்ஸ்.
நான் உயிர்த்தெழுந்து வந்த பிறகு சீசரில் பார்க்க வரும்போது, மகனே நீ இருக்க மாட்ட, உன்னோட மீனை நான் சாப்பிட போகிறேன், உன்னோட தேனை நான் சாப்பிட போகிறேன், நீ அதை நம்ப போகிறது இல்லை, உன் விரல் என் கையில் போட்டு பார்த்தா தான் நம்புவேன், என் கையை விழாவில் போட்டு பார்த்தா தான் நம்புவேன்லாம் நீ டைலாக்லாம் பேச போகிறப்பா. ஆனால் ஒன்று தெரியுமா தாமஸ், இப்போ ஒரு வேர்டு உனக்கு கொடுத்துட்டேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். நீ மறுபடியும் உன்னை அர்ப்பணிச்சு உன்னைய நான் ஒரு தேசத்துக்கு அனுப்ப போறேன்ப்பா. அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லா நதிகளும் ஒரே கடலிலே கலக்கிறது போல எல்லா மதங்களும் ஒரே இறைவனிடத்தில் தான் கொண்டு செல்லுகிறது என்கிற தவறான நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அந்த ஜனங்களிடத்திலே நீ போய் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்ல போகிறான். ஆண்டவர் இயேசுவோட மைண்ட் வாய்ஸ் அப்ப நிச்சயமா இருந்திருக்கும். இப்போ பாருங்க, உயிர்த்தெழுந்து வந்த பிறகு தோமாவே இந்த என் கையை பாருப்பா, என் விழாவில் கையை போட்டு பாரு, அப்படி ஓடி போய் பாதத்தில் விழுந்து அவன் சொல்லுவான், ஓ குரியாஸ் மூ, ஓ தேயாஸ் மூ, மை காட் மை லார்ட். ஒரு யூதன் எந்த மனுஷனையும் ஆண்டவர்னு கூட மாட்டான், தெய்வம் கடவுளேன்னு கூட மாட்டான். இயேசுவை கடவுள்னு அன்னைக்கு பார்த்துட்டான், அவன் தெளிவாக பார்த்துட்டான். உயிர் தெழுந்த ரட்சகர் இயேசுட்ட இட் brought in a new commitment into him. இயேசுவுக்காக மறுபடியும் தன்னை கமிட் பண்ணா. ஆண்டவர் காண்பித்த இந்திய தேசத்துக்கு வந்தான் இயேசுவுக்காக. என்ன நம்ம பைபிளில் அவன் இவன் மரியாதை இல்லாமல் நம்ம பாஷையில் பேசுகிறோம். தோமா வந்தார். இதே தமிழ் மண்ணிலே இயேசுவுக்காக இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தினால் வந்த விளைவு இன்னைக்கு தமிழகத்தில் சபைகள் கொடி கட்டி பறந்து கொண்டு இருக்கிறது. வட இந்தியாவுக்கு இங்கிருந்து ஏராளமான மிஷன் ஊழியங்கள் அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இயேசு சொன்ன அந்த வார்த்தை நானே வழியும் சத்தியமும் இந்த தேசத்தில் சொல்லும்படிக்கு அந்த வார்த்தையை பணித்து அனுப்பினார். இந்த தோமாவை தொடர்ந்து எத்தனை மிஷினரிகள் வந்தார்கள். வில்லியம் கேரி, மதர் தெரசா, ரிங்கல் டோபி, ஏமி கார்மைக்கேல், இன்னைக்கு நாடகத்தில் பார்த்தோமே ஜீகன் பால்கு, ஐடா ஸ்கடர், லார்ட் ராக்லன், மர்காஷியஸ் ஐயர், கால்டுவெல் ஐயர், டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ், கிரகாம் ஸ்டெயின்ஸ், அந்த லிஸ்ட் கோஸ் ஆன். மாற்று கலாச்சார மிஷனரிகள் எத்தனை பேர் வந்தார்கள். திருச்சியில் எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக் தெரியல, மதுரையில மட்டுமே, மதுரை இஸ் நோன் as the Athens of South India, அதாவது தென்னிந்தியாவினுடைய அத்தனை பட்டணம் என்று மதுரை அழைக்க வேண்டாம். முக்கு எங்க பார்த்தாலும் கோயில். உங்களுக்கு தெரியுமா, அந்த இடத்துல 324 மிஷினரிகளுடைய கல்லறைகள் இருக்கிறது. எண்ணி 324 மிஷினரிகள் மதுரை பட்டணத்தில் வந்து மாற்று கலாச்சார மிஷினரிகள் மரித்து இருக்கிறார்கள், ஊழியம் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு மதுரையில சபைகள் உருவானதற்கும் வளர்கிறதற்கும் அது ஒரு காரணம். அருமையானவர்களே, எத்தனையோ பேர் நமக்கு முன்பதாக இந்த பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கடந்து போய் இருக்கிறார்கள். இன்றைக்கு பரலோகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. Will you go? இவர்கள் மாற்று கலாச்சார மிஷனரிகளாக புறப்பட்டவர்கள், தடைகள் அனைத்தையும் தாண்டினவர்கள், மிஷன் பணிக்கென தங்களையே கொடுத்தவர்கள், தங்களுடைய காலத்திலே தங்கள் பங்கினை அவர்கள் நிறைவேற்றினார்கள். Now heaven is looking at us. பரலோகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. Will you commit? ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறதுக்கோ கொடுக்கிறதுக்கோ போகிறதுக்கோ அட்லீஸ்ட் மிஷன் ட்ரிப்பில் போய் சில நாட்கள் ஆகியும் மிஷனரிகளோடு கூட நான் தங்கியிருந்து அவர்களோடு ஜெபித்து வருகிறேன் என்று சொல்லுகிறதற்கோ ஆயத்தமாக இருந்தால், ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மாத்திரம் உங்கள் இடங்களிலே தயவாய் எழுமினர் காண்பாய் கேட்கிறேன். ஒரு வாழ்க்கை தாங்க, எப்போ யாருக்கு முடியும்னு தெரியாது. அந்த ஒரு வாழ்க்கையில் ஆண்டவருடைய இதய துடிப்பை கேட்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறவர்கள், நீங்கள் எழும்புங்கள். தைரியமாக, நீங்கள் பயப்பட வேண்டாம், அதைரியப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இதில் உங்களுக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார். கீபோர்டில் யாராவது ஜி கொடுக்கலாமா? ஓ ஷாக்கா ரகா தூடாமா நரைக்கா பானாமா. தைரியமாக இருக்கு. உடனே நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் உங்களை நடத்துவார். உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் வடிவமைத்து தருவார். உங்களுக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்து தருவார். ஒருவேளை உங்களை ஜெபத்திற்காக கர்த்தர் பாரப்படுத்தலாம். இல்லை என்றால் உங்கள் மூலமாக யாரோ அனுப்பப்படுகிறதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்தலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு தெரியும், உங்களையே கூட கர்த்தர் ஏதாவது ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லலாம். ஏதோ வட இந்தியா என்றுதான் அல்ல, நீங்கள் இருக்கிற பகுதிகளிலேயே ஏதோ ஒரு இடத்திலே நல்ல ஒரு திருச்சபையை ஸ்தாபிக்கிறதற்கு ஏதுவாக, ஊழியரோடு உங்கள் போதகரோடு சேர்ந்து இணைந்து ஊழியர் செய்கிறதற்கு ஏதுவாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா.